ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 4 டிட்டர்மினன்ட்ஸ் 4.5 ஓட கொஸ்டின் நம்பர் 11 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸும் அதோட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்க தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. சால்வ் பை மேட்ரிக்ஸ் மெத்தட். இந்த ஈக்குவேஷன்ஸை மேட்ரிக்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை முதல்ல ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்முக்கு மாத்திக்கோங்க. ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்றது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஏன்றது வந்து இங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ். அதாவது இங்க எக்ஸுக்கு பக்கத்துல 2 இருக்கு, ஒய் பக்கத்துல எதுவுமே இல்லைன்னா 1, இசட் பக்கத்துல எதுவுமே இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கணும். செகண்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்கு, ஒய் பக்கத்துல -2, இசட் பக்கத்துல எதுவுமே இல்லைன்னா 1, ஸோ -1. அடுத்து இங்க எக்ஸ்ன்ற டேர்மே இங்க இல்ல பாருங்க, அப்ப எக்ஸோட பிளேஸ்ல தான் 0 போடணும். ஒய் பக்கத்துல 3 இருக்கு, இசட் பக்கத்துல -5 இருக்கு, ஸோ இப்படி எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பை எக்ஸ்ன்ற மேட்ரிக்ஸ் வந்து எக்ஸ் ஒய் இசட். ஏன்னா இந்த 3 ஈக்குவேஷன்லுமே எக்ஸ் ஒய் இசட்னு 3 வேரியபிள் யூஸ் ஆயிருக்கு, விச் இஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்க நம்பர்ஸ் 1, 3/2, 9. இதுல வந்து இது எனக்கு ஃபிராக்ஷன்ல இருக்கு மேம், நான் இந்த 2 இந்த சைடு கொண்டு போய் எல்லாரும் கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க மல்டிபிள் பண்ணிட்டு கூட இந்த பேட்டர்ன் எடுக்கலாம், ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ இப்படிதான் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்ம் எழுதணும். எழுதியாச்சு. இப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருந்தா நம்மளோட ஆம்பிஷன் என்ன, எக்ஸ் ஒய் இசட்டை கண்டுபிடிக்கிறது தானே. அப்போ ரெண்டு பக்கமும் ஏ இன்வர்ஸால மல்டிபிள் பண்ணும்போது இங்க இருக்கிற ஏயும் ஏ இன்வர்ஸும் மல்டிப்ளை ஐ போயிடுங்கிறது, இந்த பக்கம் ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்மளோட ஆம்பிஷன் இப்போ ஏ இன்வர்ஸை கண்டுபிடிச்சு இங்க எழுதிட்டோம் அப்படின்னா பி கூட மல்டிபிள் பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ முதல்ல இந்த ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்க போறோம். ஏ இன்வர்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா 1 / டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்றது தான். இதான் கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இதான் நம்மளோட ஏன்ற மேட்ரிக்ஸ். இதுல எந்த ரோ எந்த காலம் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க முதல் காலம் யூஸ் பண்ணிக்கிறேன், அதுல எனக்கு 0 இருக்கிறதுனால 2 ஸ்டெப் நம்ம எழுதினாலே போதும். ஸோ பேசிக்காவே டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 3x3 மேட்ரிக்ஸ்னா பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ், இதுதான் இவங்களோட சிம்பிள். இந்த சிம்பிளோட சேர்த்து தான் நம்ம எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பிளஸ் இங்க 2 இருக்கு, ஸோ 2 மல்டிபிள் பை 2 இருக்கிற இந்த காலமே ரோவையும் க்ளோஸ் பண்றோம்னா இவங்க 4 பேர் இருப்பாங்க. அதாவது -2, -1, 3, -5. அடுத்து இங்க செகண்ட் நம்பர் இங்க 1, இங்க மைனஸ் சைன் இருக்கிறதுனால -1 மல்டிபிள் பை இந்த 1 இருக்கிற ரோவையும் இந்த காலமே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா 1, 1, 3, -5, 1, 1, 3, -5. கடைசி நம்பர் 0வா இருக்கிறதுனால அதை நம்ம எழுதவே தேவையில்லை. ஸோ 2 மல்டிபிள் பை இங்க மல்டிபிள் பண்ணிக்கலாம், -2 -5 10 ஆயிடும். மைனஸ் போட்டுட்டு தான் இவங்களை மல்டிபிள் பண்ணும். இங்க -3 வருது, இங்க ஆல்ரெடி மைனஸ் இருந்ததுனால +3 ஆயிருக்கும். ஸோ -1 இன்ட்டு 1 இன்ட்டு -5 -5 மைனஸ் போட்டு 1 இன்ட்டு 3 3 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ 2 மல்டிபிள் பை 13, ஸோ -1 இன்ட்டு -8 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நம்மளோட வேல்யூ 26 + 8, 13 2s are 26, இங்க மைனஸும் +8 அப்படி கிடைச்சிருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணா 34. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயோட வேல்யூ 34 அப்படின்னு கண்டுபிடிச்சது. ஸோ இப்போ அஜாயிண்ட் ஆஃப் ஏ, இப்போ நம்ம வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை கண்டுபிடிச்சோம், அஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சு மல்டிபிள் பண்ணிட்டோம்னா இன்வர்ஸ் கிடைச்சிரும் இல்லையா. ஸோ இது ஏன்ற மேட்ரிக்ஸ்ல இருந்து அஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு பாருங்க. இருக்கிற மேட்ரிக்ஸ் எடுத்து முதல்ல அப்படியே எழுதிக்கோங்க. 2 1 1 1 -2 -1 0 3 -5. இதுல முதல் காலமும் ரெண்டாவது காலமும் இங்க காப்பி பண்ணிக்கோங்க. அதாவது 2 1 0வையும் 1 -2 3யும் காப்பி பண்ணிட்டு அடுத்து இங்க இருக்கிற முதல் ரோவை ரெண்டாவது ரோவை எடுத்து கீழே எழுதிக்கோங்க. 2 1 1 2 1 ஃபர்ஸ்ட் ரோ, ரெண்டாவது ரோ வந்து 0 -2 -1 1 -2 எழுதிட்டோமா. இங்க இருக்கிற முதல் காலமே முதல் ரோவே இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து உங்களோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். அதாவது முதல்ல இதை மல்டிபிள் பண்ணுங்க 5. ஸோ இங்க ரெண்டாவது ரோல இங்க 1 தான் இருக்கும், ஆனால் அது க்ளோஸ் ஆயிருக்கும் இப்படி. ஸோ இந்த ரிமைனிங் எலிமெண்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எழுதணும். இப்போ -2 -5 மல்டிபிள் பண்ணா 10, மைனஸ் போட்டுட்டு இவங்களை மல்டிபிள் பண்ணுங்க. 3 1s are 3, மைனஸ் வர்றதுனால இங்க +3ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து இங்க 1 × 0 0, மைனஸ் போட்டுட்டு இவங்களை மல்டிபிள் பண்ணுங்க. -5 வருதுனால இது +5 ஆயிடும். அடுத்து இங்க 1 3s are 3, அடுத்த நம்பர் 0 ஆயிட்டதுனால அதை எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ அடுத்து இந்த 4 பேர் 1 3s are 3, மைனஸ் போட்டுட்டு 1 5s are 5, -5 வர்றதுனால இங்க +5 ஆயிடும். இங்க -5ம் 2ம் மல்டிபிள் பண்ணா -10, அடுத்த நம்பர் 0ன்றதுனால அதை எழுத வேண்டாம். இது 1 × 0 0, மைனஸ் போட்டுட்டு 3 2s are 6, 0 -6 -6 தான். அடுத்து இவங்க 1 × -1 -1, மைனஸ் போட்டுட்டு 1 × 2 2, மைனஸ் இருக்கிறதுனால இது வந்து +2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். 1 1s are 1, மைனஸ் போட்டுட்டு 2 × -1 -2, அப்போ இங்க +2 வந்திருக்கும். 2 2s are 4, மைனஸ் இருக்கிறதுனால -4, மைனஸ் போட்டுட்டு 1 1s are 1 இப்படி கிடைச்சிச்சு. இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சு நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும், அஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்கும். ஸோ இங்க நம்மளோட மேட்ரிக்ஸ் வந்து ஆக்சுவலா 13 + 5 3
8 minus 10 minus 6 இது 1 3 minus 5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ எழுதியாச்சு. இவங்கள டிரான்ஸ்போஸ் பண்ணிடணும். ஏன்னா டிரான்ஸ்போஸ் தான் நம்மளோட அஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ கொஸ்டின்ல இப்போ இதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இதுல வந்து இப்போ எக்ஸோட மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ இன்வர்ஸ் அப்படின்னா 1 by determinant of A into adjoint of A எடுத்து எழுதணும். பக்கத்துல பி மேட்ரிக்ஸால மல்டிபிள் பண்ண போறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by determinantக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 34. adjoint of A இவங்களோட டிரான்ஸ்போஸ் தானே, இந்த டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதிக்கலாம். இதோட டிரான்ஸ்போஸ் அப்படின்றது இந்த முதல் ரோவை எடுத்து முதல் காலமா 13 5 3 இருக்கா, அப்ப இங்க 13 5 3 இப்படி எழுதிக்கோங்க. அடுத்து 8 minus 10 minus 6. ஸோ 8 minus 10 minus 6. இங்க மூணாவது 3 1 3 minus 5. ஸோ 1 3 minus 5 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ரோஸை காலம்ஸா மாத்திட்டோம்னா நம்மளோட அஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைச்சாச்சு. இது கூட நம்ம பியை மட்டும் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். இது பக்கத்துல பி மேட்ரிக்ஸா மல்டிபிள் பண்ணணும். பின்ற மேட்ரிக்ஸ் இங்க ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்க மேட்ரிக்ஸ் இங்க இருக்கு பாருங்க. 1 3 by 2 9. ஸோ 1 3 by 2 9 இவங்களாலதான் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இப்போ மல்டிபிளிகேஷன் பாருங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 1 by 34 அப்படியே இருக்கட்டும். இவங்களை மல்டிபிள் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 13 1s are 13 பிளஸ் 8 into 3 by 2 அப்படின்னு இருக்கீங்க பாருங்களேன். 8ஐயும் 3 by 2ஐயும் மல்டிபிள் பண்ணா இது 4 4 2s are 12. அடுத்து இங்க 1 9 9 கிடைச்சிருக்கும். அடுத்து 5 into 1 5. இங்க மைனஸ் 10 3 by 2 மல்டிபிள் ஆகுது. ஸோ மைனஸ் 10 into 3 by 2. 2ஐயும் இதையும் கட் பண்ணிட்டோம்னா மைனஸ் 5 into 3 மைனஸ் 15. அப்புறம் 3 9s are 27 எழுதிக்கோங்க. அடுத்து கடைசி ரோவும் இவங்களே மல்டிபிள் பண்றோம். 1 3s are 3. மைனஸ் 6 into 3 by 2. மைனஸ் 6ஐயும் 3 by 2ஐயும் மல்டிபிள் பண்றோம். 2 டேபிள்ல 3 டைம்ஸ் மைனஸ் 9 கிடைக்குது. அடுத்து மைனஸ் 9 சாரி 5ம் 9ம் 45. ஸோ மைனஸ் 45 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 by 34 இட்டு இவங்கள ஜஸ்ட் ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 34 கிடைக்குது. இவங்களை ஆட் பண்ணி 15 சப்ட்ராக்ட் பண்ணா 17. ஸோ இவங்களை ஆட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் 51 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இங்க வெளியில இருக்க 1 by 34 எல்லாராலையும் டிவைட் ஆகும் இல்லையா. அப்ப 34 by 34 ஃபர்ஸ்ட் டேர்ம், 17 by 34 செகண்ட் டேர்ம், மைனஸ் 51 by 34 அப்படின்றது நம்மளோட கடைசி டேர்ம். 34ம் 34ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஆன்சர் வந்து 1. 17ம் 34ம் கேன்சல் பண்ணா 17 1s are 17 2s are கேன்சல் ஆயிடும். திருப்பி இவங்களே நம்ம 17 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாம். 51 வந்து 17 3s are வரும். அப்ப இது 3 by 2. ஆக்சுவலா எக்ஸ்ன்ற மேட்ரிக்ஸ் வந்து எக்ஸ் ஒய் ஜெட்டோட வேல்யூ தான். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது எக்ஸுக்கு பதிலாக நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ 1, ஒய்க்கு பதிலாக நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ 1 by 2 அண்ட் இசட்க்கு பதிலாக நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ மைனஸ் 3 by 2 அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.